Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். இது செட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த பர்டிகுலர் ஒரே வீடியோவில் பார்த்தா 7 செட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எல்லா கேட்டகரியும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 1 மார்க்கு நல்லா கோ த்ரூ பண்ணிக்கங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கிற 1 மார்க் ஃபுல்லாக, ஏன்னா நம்மளோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 21 மார்க், நீங்கள் 20 அவுட் ஆஃப் 20 எடுக்கணும்னா எல்லா 1 மார்க் கொஸ்டின் பேப்பர் நல்லா கோ த்ரூ பண்ணால் மட்டும்தான் புக் பேக்கில் இருக்க 1 மார்க் நல்லா படிச்சிங்கன்னா மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ் பர் கொஸ்டின் பேட்டர்ன் படி 1 2 3 சினானிம்ஸ். அதில் ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரக்னஸ், தட் மீன்ஸ் வந்து டஃப்னஸ், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஆப்டிடேட், ரொம்ப முக்கியமானது ஹங்கர். நெக்ஸ்ட் எக்ஸென்ட்ரிக், தட் மீன்ஸ் வியர்டு. ஸோ 1 2 3 சினானிம்ஸ். 4 to 6 ஆன்டனிம்ஸ் வந்துன்னா ப்ரிவிலஸ், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சீரியஸ். நெக்ஸ்ட் வந்து that means option B வந்து joyful. Admitted, that means வந்து option B denied. ஸோ இதில் வந்து 4 to 6 antonyms. நெக்ஸ்ட் 7th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்ரிவேஷன் HDTனா ஹை டெஃபினிஷன் டெலிவிஷன். HDனா ஹை டெஃபினிஷன் சொல்லுவோம். அது மேண்டல்ஸ் வந்து மென்டல் பீஸ், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 9th ஒன்றுக்கு வந்து பார்த்தா ரெகுலர் வந்து ரெகுலாரிட்டி ஆப்ஷன் டி வந்து இது வந்து சஃபிக்ஸ். 10th ஒன்று வந்து பார்த்தா ஃபாரினோட போனோஃபைனா ஜென்யூன், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஃபோட்டோஃபோபியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் லைஃப், தட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் த டேர்ம். நெக்ஸ்ட் 12th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்க கொஸ்டின் டேக். அப்போ வந்து பார்த்து கேண்டிடேட் கொடுத்துங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரல். அப்போ வந்து அட்டெண்டட் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்து பாஸ்ட் டென்ஸ். அப்போ டிடின்ட் தே. அப்போ மெனி விமன் கேண்டிடேட்ஸ் அட்டெண்டட் த இன்டர்வியூ சொல்லும் போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லர், அண்டர்ஸ்டாண்ட்னா ஃபிகர் அவுட், ரொம்ப முக்கியமான பிரேஸ்லர். அப்போ வந்து ஆப்ஷன் டி. 14th ஒன் வந்து பொலைட் சொல்லும்போது இம்பொலைட், தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ். 15th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹூ ஸ்டடி த ஹியூமன் மைண்ட் அண்ட் பிஹேவியர் இஸ் கால்டு சைக்காலஜிஸ்ட். நமக்கே தெரியும் ஹியூமன் மைண்டை பற்றி படிக்கிற சைக்காலஜிஸ்ட்டு. இதே 1 மார்க்கில் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓவாலஜின்னு சொல்லும்போது ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எக்கு. அந்த பேர்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஓவாலஜின்னு சொல்லுவோம். ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 16th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷன் த ஆங்கிரி சாம்பியன் ப்ரோக் த கிறிஸ்டல் கப் டேஸ் பில்லிங்ஸ் வந்து இன்டூ, அதை ஒவ்வொன்றா உடஞ்சி வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ, ஆப்ஷன் ஏ. 17th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டார்மெட்ரி, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் டான், ஆப்ஷன் சி. 18th ஒன் வந்து பார்பர், தட் மீன்ஸ் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர். இதில் நிறைய கொஸ்டின் இருக்குது. பார்பர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இது நல்லா கோத்ரூ பண்ணிங்க, ஹேர் ட்ரெஸ்ஸர். நெக்ஸ்ட் வந்து 19th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ப்ரேசஸ் சிங்கிள் புட் ஆஃப், தட் மீன்ஸ் வந்து புட் ஆஃப். கால் ஆஃப்னாலும் போஸ்ட்பான், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது போஸ்ட்பான் ஆர் இன்னொரு வேர்டு பார்த்தீங்கன்னா கேன்சல் சொல்லக்கூடிய. ஸோ இது ரொம்ப முக்கியமானது தான். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன், த புக்ஸ் டேஸ் ஆர் பாட் ஆர் ஆஃபன் நாட் ரீட். நான் வந்து பார்த்தா தட், அது கம்பேரிசன் பண்ணி திங்ஸு கவர்னா. ஸோ தட் இல்லைனா விச்சும் கம்பேர் பண்ணலாம். இது ஃபஸ்ட் செட் கொஸ்டின் பேர் வித் ஆன்சர்ஸோட பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்து செகண்ட் செட்டாக பார்க்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் ஆர்டர் உங்களுக்கு மெமரி ஆகுன்றதுக்காக தான். ஸோ கிளாய்ஸ்டர், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ்டு, அந்த கான்செப்டில் சொல்லக்கூடியதான். நம்ம 10th வரைக்கும் இல்லை ரெஸ்ட்ரிக்டட் அல்ல உள்ளுக்குள்ளே இருக்கிறது. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் டைலப்பேட்டட்னா நமக்கே தெரியும், டேமேஜ் ரொம்ப முக்கியமான. ரெலக்டன்ட் வந்து இதோட சினானிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்வில்லிங் டு டூன்னு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அன்ரிலக்டன்ட் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா வில்லிங் டு சொல்லுவோம். ஸோ ரெலக்டன்ஸ் அன்வில்லிங் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்டனிம்ஸ் சொல்லும் போது பார்த்திங்கன்னா நம்ம கம்பேரிசன் ஈகரோட இது சொல்லணும். ஏன்னா இது வந்து சினானிம்ஸில் வரும், ஆன்டனிம்ஸும் வரும். நெக்ஸ்ட் வந்து சிஎஸ், தட் மீன்ஸ் வந்து டிமிட். நெக்ஸ்ட் ஆன்டிபேத்தி, தட் மீன்ஸ் வந்து லைக்கிங். நெக்ஸ்ட் கம்பல்சரி வந்து ஆப்ஷனல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7th கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா ப்ரிஃபிக்ஸ், கம்பர்ட், டிஸ்கம்பர்ட். ரெக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா புல் த்ரூ, தட் மீன்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறோம். அல்லது ஆன் அண்ட் ஆஃப், தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீனிங் ஆஃப் இடியம் சொல்லுவோம். ஆன் அண்ட் ஆஃப் சொல்லும் போது இன்டர்மெண்ட்லி, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 10th ஒன் வந்து கிளிப்டு வேர்ட்ஸ், ஹெலிகாப்டர், காப்டர், ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் த டேர்ம் த டெர்மிட்டாலஜினா ஒன் ஹூ ஸ்பெஷலைஸ்டு இந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை பற்றி சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா டெர்மிட்டாலஜி. இந்த ஸ்டடி ஃபீல்டு கட்டாயம் கேட்பாங்க. MHRD வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து 13 எபிலிட்டி சொல்லும் போது ஏ பி லி டி டெட்ரா சிலபல் மோனோனா 1, டைனா 2, ட்ரைனா 3, டெட்ரான்ற சொல்லும் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 3 சொல்லுவோம், டெட்ரா சொல்லுவோம். அதே மாதிரி என் மாஸ் வந்து தட் இஸ் வந்து ஆல் டுகெதர் கம்பேர் பண்ணுவோம். என் ஃபேமிலியோட ஆல் டுகெதர் கம்பேர் பண்ணுறது தான் 14th ஒன். 15th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா புட் அப் வித் வந்து டாலரேட், ரொம்ப முக்கியமானது. பிரேசல் வர்பு பொறுத்தவரைக்கும் ஒரு 5 வேர்டு அடிக்கடி கேட்பான். ஒன்று வந்து பார்த்தா புட் ஆஃப், OFF, ஆஃப் ஆர் காலர்னா கேன்சல் சொல்ல போகிறது, அது பார்த்தா போஸ்ட்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து புட் ஆன்ன்ற வியல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லுக் இன்ட்டு இன்வெஸ்டிகேட், லுக் ஆஃப்டர்னா டேக் கேர். நெக்ஸ்ட் வந்து புட் அவுட்னா தட் மீன்ஸ் வந்து எக்ஸ்டிங்யூர் சொல்ல முடியும். இப்போ தான் புட் அவுட்டோட வந்து கான்செப்ட் வரக்கூடியது. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்கன்னா கேனாட் பி யூஸ்டு ஆஃப்டர் கீ டு ஃபார்ம் ஏவனா. அப்போ கீ லாக்கு,
கீபோர்ட் கீஹோல் கீநோட்ஸ் வந்து பார்த்து கேன் நாட் பி யூஸ்னு கேட்டிருக்கேன். அதுக்கு சென்டென்ஸ் வேணுன்னா வி சப்ஜெக்ட் மென்ட் வெர்பு எ கிரேட் ரைட்டர் இந்த ஆப்ஜெக்ட் இந்த லைப்ரரி அஜன் SVOA மெமோ அப்படின்றதோட வந்து அன்கிளிப்டு வந்து மெமராண்டம் ஆப்ஷன் சி. 19th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் சூட்டல் ப்ரிப்போஷன் எ கூல் அண்ட் மாய்ஸ் ப்ரீஸ் டிஃப்ரெண்ட் டேஸ் த ஓப்பன் விண்டோஸ் தான் த்ரூ அதன் வழியாக சொல்லும்போது 20th அந்த கொஸ்டின் கேட்டால் யூ கேன் நெவர் மிஸ் யூ அப்போ நெவர் வந்தால் நாட் போடக்கூடாது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கேன் யூ தான் கான்ட் யூ போடக்கூடாது. இது செட் பி. நெக்ஸ்ட் செட் சிக்கான கொஸ்டின் பேர் பாருங்கள். ஸோ டைலபேட்டட் ஆல்ரெடி பார்த்தா டேமேஜ். நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் வந்து அப்ரிஷியேட்டட், வெனரபிள் தட் மீன்ஸ் வேல்யூட், அட்ராக்டிவ் வந்து அக்லி, எனாமஸ்லி யூஜின்னு சொல்லி ஆன்டனிம்ஸ் இது ஆன்டனிம்ஸ் கம்பேர் பண்ணும்போது வந்து டைனி இது மாற்றி மார்க் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் 5th ஒன்றுக்கு வந்து டைனி, யூஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெமண்டஸ் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா மிக்ரி ஆர் ஸ்மால் சின்னது சொல்லக்கூடியது. ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா 7th ஒன்று வந்து கிளிப்ட் வந்து ஆப்ஷன் ப்ரோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபோஃபோனியான்றது வந்து பார்த்தீங்கன்னா பேசன் ஃபார் ரைட்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் இந்த ஃபைனல் ப்ராப்ளம் சீரியஸ் ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் நம்பர் 10th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் வேர்டு தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ளோன் ஸ்பீச் டு அட்ராக்ட் பீப்புள். பிஸ்கட் தட் இஸ் காம்பவுண்ட் வந்து பிஸ்கட் டின் பிஸ்கட் கம்பேர் பண்ணுறோம். அன்னோன் சஃபிக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட். ஓடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுறது ஓசோன் டிப்ளேட்டிங் சப்ஸ்டான்ஸு. 14th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்கன்னா சம்மன் ஹூ ரெப்ரசன்ட் எ கிங் ஆர் குயின் அண்ட் ரூல்ஸ் ஃபார் ஹிம் ஆர் கண்ட்ரி இன் அனதர் கண்ட்ரி தான் வைஸ்ராய். தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. அப்சசிவ் பேஷன் ஃபார் த பலூன்ஸ் அண்ட் பலூனிங் இஸ் நோன் அஸ் த மோனியா. தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. இதெல்லாம் இதற்கு நீங்கள் கேள்விப்படாத விடாக இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்க. ப்ரிப்போஷன் த லேடி ஹேஸ் பின் மிஸ்ஸிங் டேஸ் த சின்ஸ் அதிலிருந்து சொல்லும் போது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டேக் வந்து ஷுட் பி கிவன் ஷுடின் தே எவரிபடி தே கம்பேர் பண்ணக்கூடியது. பொலைட் ஆல்டர்னேட் வந்து பிரைப் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டட் டவுன் சொல்லக்கூடிய பிரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவர்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் சப்ஜெக்ட் டு யூ லைக் பெட்டர் மேத்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் வந்து விச் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். இது செட் சி. அதுக்கப்புறம் செட் டிக்கான கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ரிபோக் தட் மீன்ஸ் கோல்டிங் ரொம்ப முக்கியமானது. பெர்சவரன்ஸ் வந்து பர்சிஸ்டன் விடாமுயற்சி. அக்கஸ்டமர்ட் வந்து ஃபெமிலியர். 4 to 6 ஆன்சர் ஒமிட்டட் வந்து தட் இஸ் வந்து இன்க்ளூடட். தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் சி வந்து பேஸ். அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன் சி வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவியோட அன்கிளிப்டு வந்து மூவி பிக்சர். நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் ரெப்புடேஷன். நெக்ஸ்ட் நேரத்தன் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஏ லாங் ஸ்டோரி ஸ்ட்ரிப்னு சொல்லும் போது கம் டு த பாயிண்ட் லீவ் அவுட் டீட்டெயில்ஸ் ஒரு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கிளச் சொல்லும்போது வந்து ஸ்மால் ப்ராப்ளம். குவார்ட்டர்ஸ் இதோட காம்பவுண்ட் வந்து ஹெட் குவார்ட்டர். நெக்ஸ்ட் அசோசியேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அசோசியேஷன். டாட் ரொம்ப முக்கியமாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் தான் டாட் சொல்லுவோம். அட்வென்ச்சரஸ் வந்து அட்வென்ச்சரஸ். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ஹை பில்டிங் இஸ் நோன் தான் பேட்டோஃபோபியா. தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ. ப்ரிப்போஷன் ஹேண்டட் ஓவர் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் டேஸ் த வார்னிங் பிஃபோர் அதற்கு முன்னால் சொல்லும் போது அதுக்கு கொஸ்டின் டேக் கம்பேரிசன் பண்ணும்போது நெவர் அப்போ நாட் போடக்கூடாது. அப்போ மெட் பாஸ்ட் அப்போ டிடி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து த சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா ஸ்பீக் சொல்லும்போது ஆப்ஷன் SVA தான் சொல்லும்போது. நெக்ஸ்ட் புட் அப்னா டாலர் புட் அப் வித் வந்து பார்த்தா டாலர் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் பொருள் த ட்ரெஸ் டேஸ் சி பாட்னா தட்டு கம்பேர் பண்ணுறோம். நேற்று செட் ஈக்கான கொஸ்டின் இன்னும் 2 செட் இருக்குது. அப்படி பார்த்துட்டு வந்து அன்டைடி டிஸார்டர்லி வெல்லேபிள் தட் மீன்ஸ் எரர் ப்ரோன். நெக்ஸ்ட் பார்த்து தேர்ட் ஒன்றுக்கு வந்து தட் மீன்ஸ் கன்னிங்னஸ். பர்ச்சேஸ் வந்து செல்லர். கன்சர்ன் வந்து பண்ணி இன்டிஃபரண்ட். லேவிஷ் வந்து ஃப்ரகல். நெக்ஸ்ட் ரெப்படேஷனாக ரெப் தட் இஸ் வந்து கிளிப்டு வேர்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஒன்றுக்கு வந்து டெஃபினேஷன் தவிர இந்த ஃபியர் ஆஃப் பீயிங் இந்த டார்க். ப்ளூன்றது ப்ளூபெரி கம்பேர் காம்பவுண்ட் வேர்ட். ப்ரொடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த பிளான். நெக்ஸ்ட் வந்து மார்க் தட் மீன்ஸ் வந்து லாக்டவுன் ஆப்பான். கோட் சொல்லும் போது பார்த்தா டி கோட் தட் இஸ் இப்போ ப்ரிஃபிக்ஸ். FAQ தட் மீன்ஸ் வந்து பார்த்தா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். பியூட்டிஃபுல் வந்து பார்த்தா டெட்ரா. பியூட்டிஃபுல் ஆக்சுவலாக பியூட்டிஃபுல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை சிலபஸ். தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி தான் கம்பேர் பண்ணோம். சென்டென்ஸ் பற்றி SVOA. ஐ ஆம் குட் டேஸ் பிளேயிங் ப்ராங்க்னா அட்டு. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பற்றி கொஸ்டின் டேக் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துருக்கேன் ப்ளேஸ் அப்போ டசன் ஷி. நெக்ஸ்ட் ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஃபார்க்கும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஹேண்டட் ஓவர் நமக்கு தெரியும் கம்பேரிசன் வந்து டெலிவர்டு. அதுக்கப்புறம் இந்த கிரிமினல்ஸ் 2 ஆஃப் த ஹூம் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செட் எ ஃபைனல் கேட்டகரி எப்படி கோத்துரும். எம்பாரஸ் பிகின். அப்செட் வந்து டிஸப்பாயிண்டட். இன்டெலிபிள் வந்து இன்எரேசபிள் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேனாட் பி ரப்டு கம்பேர் பண்ண. ஸ்மூத்னு வந்து எக்ஸ்பிரஸ்டு. ஜோலி வந்து தின்னடு. அதுக்கு டெஸ்பாண்டன் ஹோப்ஃபுல். மைக்ரோஃபோனோட கிளிப்டோர் மைக் தட் மீன்ஸ் இந்த ஃபிலாஜி சொல்லும்போது மேனேஜ் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அண்டு லிட்ரேச்சர் தட் மீன்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு லிங்குஸ்டிக். அடுத்து ட்ராப் இந்த ஓஷன் சொல்ல மீக்னே தட் மீன்ஸ் ஸ்டேட்டஸ் கியூ தட் மீன்ஸ் எக்ஸிஸ்டிங் கண்டிஷன். டியூட்டி ஆன் டியூட்டி சொல்கிற காம்பவுண்ட் வேர்ட். அனௌன்ஸ்மெண்ட் கம்பேர் பண்ண. EU சொல்லும்போது யூரோப்பியன் யூனியன். சொல்ல இந்த கிராசென்டோ சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து SVIVD கம்பேர் பண்ணக்கூடியது. ஷி கெப்ட் த புக் டேஸ் த புக் ஷெல்ஃப்னா
புக் ஷெல்ஃப். ஸோ இந்த புக் ஷெல்ஃப் அதுக்கு மேலே வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் ஆன் பண்ணுறோம். 17th வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கம்பேர் பண்ணுறோம். கில்லடு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் வந்து பார்த்தா புட் டவுன். அதுக்கு பிரிண்ட் அவையில் பார்த்தா பாயிண்டட் அவுட்ஸ் வந்து மென்ஷன். 20th வந்து ஓஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஒன் மோர் கொஸ்டின். கட் ரிங்கிள் எஃபிஷியன்சி எபிலிட்டி பெரில்ஸ் வந்து டேஞ்சர்ஸ் ரொம்ப முக்கியமானது. 4 to 6 ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. நெக்ஸ்ட் ப்ராஸ்பரஸ் புவர். எக்ஸாஸ்பிரேஷன் வந்து காம்னஸ். டெமான்ஸ்ட்ரேஷன் டெமோ. நெக்ஸ்ட் பேத்தாலஜி ஆல்ரெடி பார்த்தா ஒன் கோ ஸ்டடி டிசீஸ். பேக் டு த வால்ஸ் இன் சீரியஸ் டிஃபிகல்ட்டி. அடுத்து ஃபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் பிஹேவியர். டோல் பிளாசா. ஆடியபிள் வந்து இன்ஆடியபிள். ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். 14 ட்ரைஸ் லெவல் வந்து கிராண்ட் மதர். இது ஆக்சுவலாக வந்து கிராண்ட் மதர் வந்து ராங்காக இருக்குது. டூரிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மதர் அந்த கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏல ரெஃபர் பண்ணிக்க. டவுட் ஆக்சிடென்ஷியல் ஃபோட்டோகிராஃபர் அது வந்து பார்த்தா டெட்ராசிலபிள். அது கிராண்ட் மதர் அந்த கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. 15th ஆக்சிடென்ஷியல் கம்பேர் பண்ணக்கூடியது. கண்டினியூ வந்து கேரி ஆன். மார்க் வந்து கிரேட் ஆப்ஷன் சி. 18th அப்புறம் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர். நெக்ஸ்ட் 19th வந்து பார்த்தா ஆரியன்தே. 20th வந்து பரத். தட் மீன்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் லைக்னா வுட் லைக். ஓவராலாக இதில் பார்த்து இந்த செட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எல்லா கேட்டகரியும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. இந்த 1 மார்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க் தான் நமக்கு மிகப்பெரிய செக். அதுக்காக தான் இவ்வளோ வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம். புக் பேக்கில் இருக்க 1 மார்க் எல்லாமே தொகுத்து அதுவுமே சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ ஒன்ஸ் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். இன்னும் நமக்கு ஜஸ்ட் 1 டே தான்ப்பா இருக்குது. இந்த ஒரு நாள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்க பேராகிராஃப், கொஸ்டின் ஆன்சர், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ், சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் எல்லாமே தொடர்ந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணி அதில் இருக்கிற ஆன்சர் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். கட்டாயம் நல்ல மார்க் எடுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ போட போகிறோம். தட் மீன்ஸ் 2019 2024 ஜூன் வரைக்கும் இருக்க 1 மார்க் கேட்டகரி ஃபுல்லாக தொகுத்து ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்கிற 1 மார்க் கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க ஃபைனல் டைம் ரிவிஷனுக்கு. ஸோ அந்த 1 மார்க் கொஸ்டின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவும் நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணிங்கன்னா கட்டாயம் 20 அவுட் படிக்கிறது நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேருந்தே நம்ம சொன்ன மாதிரி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி கட்டாயம் நீங்கள் பண்ணுற முயற்சிக்கு நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரொம்ப எளிமையாக நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா +2 இங்கிலீஷ் வந்து ரொம்ப எளிமையாக கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.